शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி போற்றி. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா. ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓகே, நம்ம மீட் பண்ணி 2 வாரம் ஆகுது. ஸோ எதோட நம்ம முடிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தாக்க 42வது பேராகிராஃப் மட்டுக்கும் மீனிங்ஸ் முடிச்சிருக்கோம். அந்த 42வது பேராகிராஃபோட தத்வார்த்தம் இன்னும் முடிக்கல. ஸோ அதை இன்னைக்கு முடிச்சுட்டு இன்னும் ஒரு பேராகிராஃப் முடிக்கலாங்கிறது என்னுடைய பிளானு. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், டிபெண்டிங் அப்பான் மை வாய்ஸ். ஓகேவா? ஐ ஹோப் இட் கோஆபரேட்ஸ். ஸோ 42வது பேராகிராஃப் பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வஷ்யா பயாபஹா சாம்பவி சாரதாராத்யா ஷர்வாணி ஷர்மதாயினி. இதுதான் 42வது பேராகிராஃப். இதுல கிட்டத்தட்ட 8 நாமாக்கள் அடங்கியிருக்கு. ஸோ தத்துவார்த்தங்கள் அந்தந்த நாமாக்களை பார்க்கறச்சையே டைரக்ட் மீனிங்கும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். ஸோ தட் கொஞ்சம் ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பக்தி பிரியா அப்படிங்கிறது 118வது நாமம். இங்க பக்தி அப்படிங்கறச்சே மேன்மையான பக்தி, உண்மையான பக்தி. இது ஆல்ரெடி பார்த்தோம். சத்தியமா இருக்கணும் அந்த பக்தி. வாயில ஒண்ணு பேசினுட்டு மனசு வேற எங்கேயோ பாஞ்சுண்டு, அதாவது மனசு எதையோ யோசிச்சுட்டு இருக்கும், வாயில ஒரு ஸ்லோக பாராயணம் ஓடின்னு இருக்கும். அது உண்மையான பக்தி இல்லை. மனசால, நம்ம சிந்தனையால, வாக்கால எல்லாமே ஒன்றுபட்டு வெளிக்காட்டுற பக்தி உண்மையான பக்தி. மனசுல வேற எந்த சஞ்சலமும் இல்லாம இருக்கணும். சோ அது மெய்யான பக்தி. அப்படிங்கறச்சே பக்தி பிரியா அப்படின்னா அந்த மெய்யான பக்தியால் பிரீத்தி அடைபவள். ஆப்வியஸ்லி தன்னோட பக்தன் மெய்யான பக்தியை வெளிக்காட்டுறச்சே அதுல சந்தோஷம் அடையாம எப்படி இருப்பான்? அதுல பிரீத்தி அடையாம எப்படி இருப்பான் அம்பாள்? இல்லையா? சோ எப்படி இருக்காவ? பக்தி பிரியா, ஷீ ஹூ இஸ் ஃபாண்ட் ஆஃப் or she who is pleased by true devotion. இது டைரக்ட் மீனிங். ஓகே, இதுக்கு தத்துவார்த்தம் அப்படிங்கறச்சே ரொம்ப டீட்டெயில்டா இல்லை. பட் என்ன அப்படின்னு கேட்டாக்க, பக்தி அப்படிங்கறதே ஏன்னா பக்திங்கிறச்சே மெய்யான பக்தி அப்படின்னு பார்த்தோம். அந்த பக்தியே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க 2 விதமா இருக்கு. ஓகே, அந்த 2 விதமான பக்திங்கிறது, ஒண்ணு முக்கிய பக்தி, இன்னொன்னு சாமானிய பக்தி. சாமானிய பக்திங்கிறது நம்மளாம் பண்றது. சாமான்யமா ஜென்ரலா நவவித பக்தி மூலமா ஒரு ஸ்லோக பாராயணத்தினாலேயோ இல்லைன்னா நாம சங்கீர்த்தனத்தினாலேயோ இல்ல பகவானுடைய அந்த சரித்திரங்களை சிரவணம் பண்றதுனாலேயோ இந்த மாதிரி நவவிதமா பக்தி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அது மூலமா
அதுல ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அது மூலமா பக்தி பண்றது சாமானிய பக்தி. முக்கிய பக்தி அப்படிங்கறச்சு அது ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குள்ள டீப்பரா நான் போகல. பட் முக்கிய பக்தி அப்படிங்கறச்சே எல்லாத்தையும் டிட்டாச் பண்ணிட்டோம். இப்ப நாம டிட்டாச்மெண்ட்குள்ள போகவே இல்லையே. சாமான்யமா பக்தி பண்றோம், சிம்பிளா பக்தி பண்றோம் இல்லையா? பட் முக்கிய பக்தி அப்படிங்கறச்சே எல்லாத்தையும் டிட்டாச் பண்ணிட்டோம். மனசுல வேற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. எந்த எண்ணமும் இல்லாதக்கு அம்பாளை எப்போ நம்ம பக்தி பண்றோமோ எல்லாத்துக்கிட்ட இருந்தும் வித்ட்ரா பண்ணிடணும். எந்த விதமான எண்ணங்களும் இல்லாம எல்லாத்துக்கிட்ட இருந்தும் வித்ட்ரா பண்ணிட்டு, எல்லாத்துக்கிட்ட இருந்தும் வித்ட்ரா அப்படிங்கறச்ச என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? டிட்டாச் பண்ணிடணும். மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸோ மெட்டீரியலிஸ்டிக் பிளஷரை தேடிட்டு போற எண்ணங்களோ அதெல்லாம் இருக்கவே கூடாது. அப்படி இல்லாதக்கு அந்த பக்தியை நம்ம பண்றோம் பார்த்தேளா, அது முக்கிய பக்தி. அப்போ பக்தி அப்படிங்கிறது இங்க என்னன்னு கேட்டேன்னாக்க அது ஒரு மார்க்கம். பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பக்திங்கிறது ஒரு மார்க்கம், ஒரு பாத், ஒரு வழி. அந்த மார்க்கத்தினுடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு கேட்டான்னா அதுதான் அம்பாள். புரியறதா? இதை நல்லா மனசுல வச்சுக்கணும். பக்தி பண்ற நம்ம 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 ஒரு ஒரு வழியில டிராவல் பண்ணிட்டு போறோம். நம்ம டிராவலுக்கு ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட் இருக்கும். இப்ப ட்ரெயின் ஏறி போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல நம்ம இறங்கி ஆகணும். ட்ரெயின்லயே உட்காந்துட்டு போயிட்டு போயிட்டு வர முடியுமா? முடியாது. ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் அ டெஸ்டினேஷன் பாயிண்ட் ஃபார் அவர் டிராவல். அப்போ அந்த பக்திங்கிற ஜேர்னில, அந்த பக்திங்கிற மார்க்கத்துல டெஸ்டினேஷனா யார் இருக்கா அப்படின்னு கேட்டா அம்பாள் இருக்கா. அந்த அம்பாளை எப்படி அடைய முடியும்னு கேட்டாக்க சத்தியமான பக்தினால, உண்மையான பக்தினால அம்பாளை ஒரு பக்தனானவன் அடையறான். அப்பேற்பட்ட அந்த பக்தியை எப்போ ஒரு பக்தன் வெளிக்காட்டுறானோ அந்த பக்திக்கு பிரீத்தியா இருக்கிறவ தான் பக்தி பிரியா அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ஓகேவா? சோ இப்போ இந்த இந்த பக்தன் பக்தன் எப்படி அவளை அடையறான் அப்படின்னு கேட்டா மனஸ் மூலமா அடையறான், மனசால அடையறான். ஓகே. அந்த மனசால அடைஞ்சு அதுக்கப்புறம் வெவ்வேறு ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகே. இப்ப நம்ம பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும். கரெக்டா? அப்ப அந்த பக்தி மார்க்கத்தினுடைய டெஸ்டினேஷன் அம்பாள். உண்மையான பக்தினால அவன் என்ன பண்றான்னாக்கா அம்பாளை அடையறான். அந்த அந்த அப்பேற்பட்ட பக்தனுடைய பக்திக்கு அவ பிரீத்தியானவளா இருக்கா அப்படிங்கிறச்சே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க எப்போ ஒரு பக்தனானவன் உண்மையான பக்திய வெளிக்காட்டுறானோ அவனுக்கு எந்த விதமான ஒரு தடங்களும் வராது. இப்ப நான் இருக்கேன், நான் பண்றது உண்மையான பக்தியா என்னன்னு எனக்கே தெரியல. ஓகே. பல் தேய்ச்சு குளிச்சு சமைச்சு சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ற மாதிரி பக்திய பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாளைக்கு இப்ப 4 ஸ்லோகம் சொல்றேன்னா ஏதோ ஒரு நாளைக்கு 2 தான் சொல்ல முடியுது. ஏதோ ஒரு தடங்கள் வருது. அந்த வைராகியம் கம்மியா இருக்கு இல்லையா? ஒரு ஒரு நாளைக்கு என்ன ஆகுது? மேக்சிமம் காம்ப்ரமைஸ் நம்ம சுவாமி கிட்ட தான் பண்றோம். டைமே இல்லையா, வெறும்னா ஒரு விளக்கு ஏத்துட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு ஓடி போயிடுறோம். ஓகே. எனக்கு முடியவே இல்லை, இவா வந்துட்டா, அவ வரப்போறா, இவாளுக்கு சமைக்கணும், குழந்தைய கொண்டு போய் எல்லாருக்கும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கு. அதையும் தாண்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் தடங்கலா அமையாதக்கி எவன் ஒருவன் உண்மையான பக்தி பண்றானோ அவனுக்கு அந்த பக்தி மார்க்கமானது ஸ்மூத்தா போகும். தன்னோட கடமைகளையும் பண்ணிட்டு அந்த பக்தி மார்க்கத்துல அந்த கடமைகளை தடங்கலா பார்க்காதக்கி விஷயங்களை நடத்திட்டு போறான் பத்தேளா, அவன் உண்மையான பக்தன். அந்த உண்மையான பக்தன் வெளிக்காமிக்கிற பக்திக்கு அவ பக்தி பிரியாவா இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த நாமாவுக்கான விசேஷ அர்த்தம். அடுத்தது 119வது நாமா பக்தி கம்யா. பக்தி கம்யானா என்ன அர்த்தம்? ஷீ who is attained through devotion. பக்தியினால் அடையக்கூடியவள். ஓகே. ஷீ ஹூ கேன் பி அப்ரோச்ட் பை பக்தி. ஓகே. அப்போ இங்க கம்யா, கம்ய அப்படின்னா டு டு அட்டைன். கம்யா அப்படின்னா ஷீ ஹூ இஸ் அட்டைனபிள் த்ரூ பக்தி. அதுதான் பக்தி கம்யா. இதுக்கு விசேஷமா அர்த்தம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்
பக்தி வஷ்யா அப்படிங்கறச்சே பக்தனுடைய பக்தியில் வசப்படுபவள் அப்படிங்கிறது மீனிங் பார்த்தோம். டைரக்ட் மீனிங் தான். அடுத்த நாம பார்த்தேன்னாக்க ஒரு நிமிஷம். பயாபஹா, பய பிளஸ் ஆபஹா. ஓகே, பய அப்படின்னா பயம், ஆபஹா அப்படின்னா போக்குறது. ஆபஹா அப்படிங்கறச்சே போக்குபவள். எதை போக்குபவள்? பயத்தை போக்குபவள் அப்படிங்கிறது மீனிங் பார்த்தோம். ஷீ ஹூ டிஸ்பெல்ஸ் ஃபியர். சரியா? இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம். டீட்டெயில்டா போக போறது இல்ல, மேலோட்டமா பார்க்க போறோம். இதை டீட்டெயில்டா வேற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி ஃபியூச்சர்ல நான் சொல்ல போறேன். ஓகே, சோ இன்னைக்கு மேலோட்டமா பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டாக்க, பயம், பயத்தை போக்குபவள் அப்படின்னா, ஒரு மனுஷன்னு பிறந்துட்டோம்னாக்க நின்னா பயம், உக்காண்டா பயம், நடந்தா பயம், படுத்துண்டா பயம், எல்லாருக்கும் பலவிதமான பயங்கள் இருக்கு. ஓகே, அப்ப அந்த பலவிதமான பயங்களை ப்ராடரா 3 கேட்டகரிக்குள்ள அடக்கிடலாம். ஓகே, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஆத்தியாத்ம பக்தி, ஆத்தியாத்ம பயம். ஓகே, சாரி தப்பா சொந்தத்து வாயில. ஆத்தியாத்ம பய, அடுத்தது ஆதி பௌதக, அடுத்தது அதிதெய்வக. 3 விதமான கேட்டகரி இருக்கு. 3 விதமான கேட்டகரியும் எல்லா விதமான பயங்களை இதுக்குள்ள அடக்கிடலாம். என்னென்ன திருப்பியும் சொல்றேன். ஆத்தியாத்மக, ஆதி ஆ சாரி, ஆத்தியாத்மக, ஆதிபௌதக, ஆதிதெய்வக. ஓகே, அதிதெய்வகன்னு சொல்லலாம். ஓகே, இது 3 விதமான கேட்டகரி இருக்கு. சரியா? இப்ப இது என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஆத்தியாத்ம பயம் அப்படின்னா எந்த ஒரு பயம் சரீரத்தினாலேயோ இல்ல மனசுனாலேயோ நமக்கு வருதோ, அது ஆத்தியாத்ம பயம். அடுத்தது அதிபௌதக. ஓகே, அது என்ன? மனுஷானால ஒருத்தரை பார்த்தா எனக்கு பயமா இருக்கும், அவ மூலமா எனக்கு ஏதாவது கெடுதல் நடந்துருமோன்ட்டு ஒரு பயம் வரும். அவளுடைய உருவத்தினால எனக்கு பயம் வரலாம். ஓகே, சோ அது மனுஷானால வருது. அண்ட் பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ். இப்போ எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னா அந்த பரீட்சையை ஃபேஸ் பண்றதுல ஒரு பயம் இருக்கும். அந்த சிச்சுவேஷன், எக்ஸாம் சிச்சுவேஷன்னால கொஞ்சம் பேனிக் ஆயிடுறது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது அதிபௌதக. ஓகே, இது என்னன்னு பார்த்தேன்னாக்க மனுஷனாலையும் சிச்சுவேஷன்ஸ்னாலையும் ஏற்படக்கூடிய பயங்கள். மூணாவது டைப் என்ன அப்படின்னு கேட்டேன்னாக்க ஆதி தெய்வத்தை, ஆதி தெய்வக அப்படின்னு சொல்லலாம். இந்த பயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னாக்க நேச்சுரல் கலாமிட்டிஸ், ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது, இல்லைனாக்கா ஒரு சுனாமி வருது, இல்லைன்னா எர்த்குவேக், இதெல்லாம் நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால ஏற்படுற பயங்கள். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம வேற ஒரு டாபிக்கோட கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ இதோடைய நிறுத்திப்போம். அப்போ இந்த 3 விதமான பயங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க, ஒரு மனுஷனை பக்தி பண்ண விடாம டிஸ்டர்ப் பண்றது. நான் உட்காந்துருக்கேன், நான் பக்தி பண்ணணும்னு உட்காந்துட்டு இருந்தா கூட இதுல ஏதோ ஒரு விதமான ஒரு பயம் நம்ம மனசுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மனசு பக்தியில லயிக்குமா? ஸ்லோக பாராயணத்துல லயிக்குமா? இல்ல அம்பாள் இடத்துலதான் போய் சேருமா? சேராது. கரெக்டா? அப்போ இந்த 3 விதமான பக்தி, அது எப்பேற்பட்டதா வேணா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், இந்த பயங்களை போக்கக்கூடியவள்னா யாரு அப்படின்னு கேட்டாக்க பயாபஹாஹா. ஓகேவா? பய ஆபஹா, பயாபஹா. ஓகே, சோ பயத்தை போக்கக்கூடியவள். எதுக்காக பயத்தை போக்கணும் அப்படின்னு கேட்டா, பயத்தை போக்கினாதான் மனசு பயம் இல்லாத இருந்தாதான் தெளிவா இருக்கும். தெளிவா இருந்தாதான் பக்தி பண்ண முடியும். சிம்பிள். ஓகே, உண்மையான பக்தி செலுத்தணும்னா மனசுல பயம் இருக்கக்கூடாது. ஓகே, அந்த பயம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், பகவன் தர்மத்துல நம்ம ஈடுபட ஆரம்பிச்சிடும். பகவன் தர்மம் அப்படிங்கிறது என்ன? அந்த பகவன் தர்மம் அப்படிங்கிறது
சதா சர்வ காலமும் இப்ப நம்ம எல்லாம் பக்தி பண்றதுக்குன்ட்டு ஒரு ரொட்டீன் வச்சுட்டு இருப்போம். என்ன, கார்த்தால எழுந்து குளிச்சு விளக்கேத்தரிச்சே சுவாமிக்கு ஸ்லோகம் சொல்லணும், ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணணும், ஒரு சுவாமிக்கு கோலம் போடுறது, விளக்கேத்துறது, இதுக்குன்னு ஒரு 1/2 hour இல்ல 1 hour ஒதுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது நார்மல் பக்தி. இங்க இங்க சொல்லப்படுற பக்தி என்னன்னு கேட்டாக்க, அந்த பகவன் தர்மத்துல சொல்லப்படுற பக்தி என்னன்னு கேட்டாக்க, த்ரூ அவுட், சதா சர்வ காலமும் என்ன, நம்ம மனசானது அந்த பக்தியில ஈடுபட்டு இருக்கணும். அப்ப பக்தியில ஈடுபட்டு இருக்கணும் அப்படிங்கறச்சே நம்ம அப்ப மத்த வேலைகள்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா, அது அது விஷயம் இல்லை. செய்யற ஒரு வேலையும் அந்த அம்பாளுக்கு அர்ப்பணிச்சிடணும், அவள்கிட்ட சரண்டர் ஆயிடணும். பேசின்னு இருக்கேன், மனசு எங்கேயோ அலப்பாயிருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்தி இல்லை. பேசின்னு இருக்கச்சேயே பேசுறது அம்பாள்னாலதான். இந்த மாதிரி நான் பேசுறதுனால இதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னவோ அது அம்பாளுக்கே சொந்தம். எனக்குன்னு தனித்திறமை எதுவும் கிடையாது. அம்பாள் தான் என்னை வழி நடத்திட்டு போறா. இல்ல சமைச்சுட்டு இருக்கேன், இதே விஷயங்கள் மனசுல ஓடணும். ஓகே, மனசுல எது நடந்தாலும் அந்த அம்பாளுக்கு அர்ப்பணம் அப்படின்ட்டு வரச்சு அதுதான் பக்தி. சரண்டர் பண்றது இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் பக்தி. நாம என்ன பண்றோம், டைம் டேபிள்ல மார்னிங் 7 to 8 சுவாமி காரியங்கள் அப்படின்ட்டு போட்டு வச்சுட்டு அந்த 1 hourக்கு அப்புறம் அப்படியே பகவானை மறந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையான பக்தி கிடையாது, சத்தியமான பக்தி கிடையாது. அப்போ அந்த உண்மையான பக்திங்கிறது என்னது, மனசுல சதா சர்வ காலமும் அந்த பக்தியுடைய ஃப்ளோ ஆனது அப்படியே போயிட்டே இருக்கணும். அது எப்பேற்பட்ட சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி மனசை வந்து பழக்கப்படுத்திக்கணும். அப்படி மனசை பழக்கப்படுத்தின்றாதான் இப்ப நமக்கு உடம்பு முடியல அப்படின்னா கூட சுவாமியை மறக்க மாட்டோம். ஒரு கஷ்ட நஷ்டம் அப்படின்னா கூட பகவானை மறக்க மாட்டோம். ஓகே, சுகமான சமயங்கள்ல பகவான தியானம் பண்றதுக்கு பழக்கின்றோம்னாக்க கஷ்டமான நேரத்திலையும் ஆட்டோமேட்டிக்கா அந்த நினைப்பு வந்துடும், அந்த ஸ்மரணம் வந்துடும். நம்ம என்ன பண்றோம், சுகமான நேரங்கள்ல பகவானை விட்டுடுறோம், அம்பாளை மறந்து போயிடுறோம். கஷ்டம் வரச்சே மட்டும் காப்பாத்து காப்பாத்துன்ட்டு மண்ணாடுறோம். அப்போ அது வந்து ஒரு மொனாட்டனஸ் பக்தி ஆயிடுறது, ஒரு மெக்கானிக்கல் பக்தி ஆயிடுறது. இன்ஸ்டெட் சந்தோஷமா இருக்கிறச்சையும் மனசுல அந்த பக்தியினுடைய பெருக்கானது அப்படியே போயிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட சுச்சுவேஷனா இருந்தாலும் பக்தி பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கோம் மனசுக்குள்ள. ஓகே, அதுதான் பகவன் தர்மத்தினுடைய ஒரு முக்கியமான கிரைட்டீரியா. அப்போ அந்த பகவன் தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க, அவள் பகவானுடைய அந்த கதைகளை கேட்டுட்டே இருக்கிறது, நாமாவ ஜபம் பண்ணிட்டே இருக்கிறது, பூஜை பண்றது, மனசுல வந்து அந்த பகவான் மேலேயே, இங்க நமக்கு அம்பாள் அவதான் பிரதானம். அப்போ அந்த அம்பாள் மேலேயே செலுத்தின்னு இருக்கிறது சுலபமாயிடும். சமைச்சுட்டு இருக்கோம்னா ஒரு உபன்யாசத்தை ஓட விடலாம், இல்ல ஒரு ஸ்லோகத்தை ஓட விடலாம். நம்மள அறியாம அது என்ன ஆகும், மனசுக்குள்ள தானா வந்து உக்காந்துடும் அந்த அம்பாளினுடைய பக்தியானது. அப்போ சதா சர்வ காலமும் அவளை நினைச்சுட்டே இருக்கிறது தான் அந்த பக்தி பண்றதினுடைய பிரதான ரிக்குவயர்மெண்ட். அத அத பண்ணிட்டே வந்தோமேயானாக்க இந்த மேலே சொல்லப்பட்ட 3 விதமான பயங்கள் அது விலகிடும். பயம் விலகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், பக்தி பண்றது ரொம்ப சுலபம். பயத்தோட பக்தி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆச்சா, இது கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கணும். ஓகே, அப்போ ஏன் அந்த பயம் வருது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உடம்பு ரொம்ப முடியல, சுச்சோ நம்ம நிலைமை என்ன ஆகுமோ அப்படிங்கிறது பயம் வருது. இட் இஸ் வெரி காமன். பட் மத்த பயங்கள் பார்த்தேன்னா, யாரையோ பார்த்தா அவ நமக்கு கெடுதல் பண்ணிடுவாளோ, ஐயோ அவ பார்த்தாலே நம்ம நமக்கு திருஷ்டி ஆயிடும், அவ பேசினாலே நமக்கு ஏதோ ஆயிடும், அது ஒரு விதமான பக்தி. எங்கேயோ ஒரு இடத்துல வெள்ளம் வருது, அது நம்மளையும் பாதிக்குமோ, அது ஒரு விதமான பயம். அப்ப இந்த மாதிரி பயங்கள் ஏன் நமக்கு வருது அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு டேர்ம் சொல்றான். என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அது துவைத்த பிராந்தி. ஓகே, பிராந்தி அப்படின்னாலே என்னது, ஒரு விதமான கலவரமா இருக்கிறது. உம் இங்க இங்க வந்து எது வந்து கலவரமா ஒரு சஞ்சலத்தோட ஒரு பயத்தோட இருக்கு அப்படின்னு கேட்டா துவைத்தம்.
எங்க போனாலும் சுத்தி சுத்தி அந்த துவைத்தம் அத்வைத்தம்ல தான் பக்தி மார்க்கமும் சரி ஆன்மீக மார்க்கமும் அடங்கியிருக்கு. நம்மெல்லாம் ஆச்சாரியால் காமிச்சு கொடுத்த அந்த பாதை மேன்மையான அத்வைத்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றவா. அப்போ நம்ம பக்திக்கு எது தடையா இருக்கு? பயம். அந்த பயம் உண்டாறதுக்கு காரணம் என்ன? துவைத்த பிராந்தி. துவைத்த பிராந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டா ஒரு விஷயத்த பாக்குறது. அழகு, அழகில்ல, இரவு, பகல், சுகம், துக்கம், சிரிப்பு, அழுகை, இதெல்லாமே துவைத்தம். நம்ம எல்லாத்தையும் சமமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசுல அந்த துவைத்த பிராந்தியே இருக்காது. எப்படி சமமா ட்ரீட் பண்றது அப்படின்னு கேட்டா, எகெயின் த கோர் பிரின்சிபல் ஆஃப் அத்வைதா பிலாசபி, அகம் பிரம்மாஸ்மி. உம் நானே பிரம்மம். நான் எப்படி நானே பிரம்மம் ஒண்ணு. நெக்ஸ்ட், எல்லாத்துலயும் அந்த பிரம்மமானது இருக்கு. ஓகே. நான் எனக்குள்ள எப்படி ஒரு ஆத்மா இருக்கோ அந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் ஆத்மா இருக்கு. தேகம் வேற, ஆத்மா வேற. தேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. இந்த ஆத்மாவை தான் நம்ம ரொம்ப அழகா பாதுகாக்கணும். அந்த ஆத்மால தான் பரபிரம்மமானது அடங்கி இருக்கு. அப்படிங்கிற அந்த கான்செப்ட புரிஞ்சுட்டே பழக்கப்படுத்திட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், துவைத்த பிராந்தி அப்படிங்கறதே நமக்கு மனசுல இருக்காது. ஓகே. ஏன்னா அது எப்படி எப்படி அப்படின்னு கேட்டா, சுகம் துக்கம் அப்படிங்கிறது துவைத்தம்னு சொன்னேன் இல்லையா? அப்ப அந்த சுகத்தை சுகமா பார்க்க கூடாது, துக்கத்தை துக்கமா பார்க்க கூடாது. ரொம்ப கஷ்டம். அது ரொம்பவே பிராக்டிக்கலி பாசிபிளாங்கிறது தெரியல. ரொம்பவே கஷ்டம். ஆனா அப்படி நம்ம அதை பழக்கப்படுத்தின்ட்டோமே ஆனாக்க அந்த துவைத்த பிராந்திங்கிறது இருக்காது. சுகத்தை சுகமா பார்க்காத, துக்கத்தை துக்கமா பார்க்காத, சம ஈக்விபாய்ஸ்டா இருக்கணும். சமமா ஹேண்டில் பண்ணணும். அப்படி ஹேண்டில் பண்ணிட்டோம்னாக்கா மனசுல பயமே இருக்காது. துக்கம் வந்தாலும் ஒரு கஷ்டம் வந்தா கூட இது இந்த தேகத்துக்கு தான். ரமண மகரிஷிய பார்த்து எல்லாரும் கேட்பாளாம், ரமண மகரிஷி எப்பேற்பட்ட மகான். அவரே தன்னுடைய கர்மாவின் பலனாக ஒரு கொடிய நோயான அந்த அந்த கேன்சர் அனுபவிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு. அவர் பெருசா ஆனா அதை பத்தி கவலைப்படல. அதுக்குன்ட்டு ட்ரீட்மெண்ட்னு பெருசா எடுத்துக்கல. டிவோட்டிஸ்லாம் அவருக்கு எப்பேற்பட்ட டிவோட்டிஸ். பாரத தேசத்துல மட்டும் இல்லாம வெளிநாட்டவர்கள்லாமும் அவர் பின்னாடி அப்படியே அவரே கத்தின்னு அலைஞ்சுன்னு இருக்கிறவன். அப்போ அப்பேற்பட்ட டிவோட்டிஸ் எல்லாம் கேட்டாலும், உங்களுக்கு என்ன பண்ணணும் ட்ரீட் பண்ணிக்கோங்க, நான் பண்ணித்தரேன், நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ஒருத்தரும் கெஞ்சினாலும். அப்போ ரமணர் சொல்லிட்டாரா, அதெல்லாம் வேண்டாம், இதை நான் அனுபவிக்கிறோன் இருக்கு, நான் அனுபவிச்சிடும் அப்படின்னாராம். அப்போ அவர் கூடவே இருந்த ஒருத்தர் கேட்டாராம், எப்படி நீங்க இதெல்லாம் தாங்கிக்கிறேன்? எங்களுக்கு சாதாரணமா ஒரு ஒரு எறும்பு கடிச்சாலே ரொம்ப இம்சையா இருக்கு, எரிச்சல் வருது, ஐயோ இவ்வளவு எறும்பு கடிச்சு இப்படி புண்ணாயிடுத்தேன்னு வருத்தப்படுறோம். நீங்க இப்பேற்பட்ட ஒரு வலியை, இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை எப்படி தாங்கிக்கிறேன் அப்படிங்கறச்சு அவர் சொன்னாராம், இந்த இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்கிறதா நான் நினைக்கல, இந்த தேகத்துக்கு வந்திருக்கு. அது பாட்டு வந்துட்டு போட்டோம். என்னோட ஆத்மா வேற, நான் அதை புரிஞ்சுட்டு இருக்கேன். அதனால எனக்கு அந்த கஷ்டம் பெருசா தெரியல அப்படின்னு சொன்னாராம். அப்பேற்பட்ட மனப்பக்குவம் நமக்கெல்லாம் வருமான்னு தெரியாது. ஓகே. பட் வந்தா மாதிரி நடிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபேக்கா நல்ல விஷயங்கள் நம்மளால ஃபாலோ பண்ண முடியலன்னா கூட ஃபேக்கா ஃபாலோ பண்றதுல தப்பு இல்லை. ஓகேவா? அதனால எந்த தப்பும் கிடையாது. சோ இதையே நான் திருப்பி திருப்பி ஜபம் பண்றேன். ஆத்மா வேற, தேகம் வேற. எனக்கு வர கஷ்டங்கள் இந்த தேகத்துக்கு தான், என்னோட ஆத்மாக்கு கிடையாது. அப்ப நான் ஏன் கஷ்டப்படணும்? அதனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கறத என் மனசுல நான் திருப்பி 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 அதை பிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன என்ன எந்த விதமான துக்கமும் பாதிக்க போறது இல்லை. அட் த சேம் டைம் சுகம். ஒரு நல்ல குலாப் ஜாமுன் சாப்பிட்டா நன்னா இருக்கு. அந்த சுகத்தினால நான் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க கூடாது. ஒண்ணு சாப்பிடாத இருக்கணும், சாப்பிட்டா உன்னோட நிறுத்திக்கணும். அதோட அந்த அந்த தாட், ஆஹா குலோப் ஜாமுன் பேர்பட்டது, எவ்வளவு நன்னா இருக்கு, 10 நாள் கழிச்சு திருப்பி பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. எப்படி சுகத்தை ஹேண்டில் பண்றோமோ அதே மாதிரி அந்த துக்கத்தையும் ஹேண்டில் பண்ணுது.
அப்ப நமக்கு என்ன ஆகும்? ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த வேறுபாடு நம்மள பெருசா பாதிக்காது. சமமா ஹேண்டில் பண்ணோம்னாக்க, பேலன்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்தோம்னாக்க, துவைத்த பிராந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசுல இருந்து விலகி போய் வேற ஒரு ஸ்திதி கிடைச்சிரும் நமக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டாக்க, அத்வைத்த ஸ்திதி. துவைத்த பிராந்தி விலகி அத்வைத்தம், துவைத்தம்ங்கிறதே கிடையாது, அத்வைத்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்திதிக்கு வரதுதான் அத்வைத்த ஸ்திதி. அப்ப இப்பேற்பட்ட அந்த அத்வைத்த ஸ்திதியில நம்ம பயமானது என்ன ஆறுது? அப்படியே இவாபரேட் ஆகி அப்படியே போயிடும். அப்ப பயம் ஒன்ஸ் நம்ம மனசுல இருந்து விலகி போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், பக்தி பண்றது அவ்வளவு சுலபம். நல்லபடியா பக்தி பண்ணிட்டோம்னாக்க அம்பாள் அம்பாள் அம்பாளை நம்ம அடைஞ்சிட முடியும். அப்போ அப்பேற்பட்ட அந்த பயத்தை போக்குபவள் தான் பயாபகா அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ஓகேவா? அடுத்த நாமா 122வது நாமா சாம்பவி. ஓகே, சாம்பவி அப்படிங்கிறச்சு சம்புவி துணைவி அப்படின்ட்டு அர்த்தத்தை பார்த்தோம். சரியா? இப்போ இங்க சம்புங்கிறவன் யாரு அப்படின்னு கேட்டா அந்த பரமசிவன். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டாக்க, சுபத்தை கொடுக்கக்கூடிய, மங்களங்களை கொடுக்கக்கூடிய, சரியா, சுபத்தை கொடுக்கக்கூடியவன் சம்பு. அந்த சம்புவினுடைய சக்தி சாம்பவி. ஓகே, இது டைரக்ட் மீனிங். இப்போ இந்த சம்புங்கிறது தான் மூலம். எதுக்கு மூலம் கேட்டேன்னாக்கா, அமைதிக்கும் சுகத்துக்கும் மூலமா இருக்கிறது அந்த சம்பு. அந்த சம்புவை சம்புவுக்கு சக்தி கொடுக்கிறவள் சாம்பவி. ஏற்கனவேதான் பார்த்துட்டே வரோமே, அம்பாள் இல்லாத சிவனால ஒரு அணுவும் அசைக்க முடியாது. அப்போ அந்த சம்புவுக்கே சக்தியாக இருப்பவள் சாம்பவி அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, சாம்பவி அப்படிங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் வித்யா. ஓகே, சாம்பவி வித்யா அப்படின்ட்டு சொல்றோம். இப்ப இந்த சாம்பவி வித்யாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, யோக சாஸ்திரத்துல ஒரு முத்ரா இருக்கு. அந்த முத்ரையினுடைய பேர் சாம்பவி முத்ரா. அந்த சாம்பவி முத்ரா என்ன, எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, எதுக்காக பண்ணணும் அப்படின்னாக்க, நம்மளுடைய ஆக்ஞா சக்கரம் இங்க இருக்கா, அந்த ஆக்ஞா சக்கரத்தை மறுபடியும் அந்த அந்த சக்கராஸ் கொஞ்சம் அப்படியே பிரஷ் அப் பண்ணிக்கோங்க. ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு சாம்பவி முத்ராவை நம்ம பிரயோகம் பண்றோம். ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணாதான் அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆனது ஆக்ஞா சக்கரத்துல இருந்து அப்படியே சஹஸ்ராரத்துக்கு ரீச் ஆகும். இது கரெக்டா? இது ஞாபகம் வந்துதா? அப்போ அந்த சாம்பவி முத்ராவனால ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ற வித்யை தான் சாம்பவி வித்யா. இது மட்டும் புரிஞ்சுதா? சாம்பவிங்கிறது ஒரு விதமான வித்யை. என்ன வித்யை அப்படின்னு கேட்டாக்க, யோக சாஸ்திரத்துல சாம்பவி முத்ராவை பிரயோகம் பண்றதுக்கான வித்யை. அந்த சாம்பவி முத்ரையை எதுக்கு பிரயோகம் பண்றோம் அப்படின்னு கேட்டாக்க, ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு சாம்பவி முத்ரைய பிரயோகம் பண்றோம். இப்போ எதுக்காக ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, சஹஸ்ராரத்துல பரமசிவனும் அம்பாளும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நமக்காக அனுகிரகம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஐக்கிய ஸ்வரூபத்துல இருக்கிற அம்மை அப்பனோட நாம ஐக்கியமாறதுக்காக ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும். அப்பதான் சஹஸ்ராரத்துக்கு ரீச் ஆக முடியும். கரெக்டா? அந்த சாம்பவி வித்ய பிரயோகம் பண்ணி நம்ம அடையிற ஒரு ஸ்திதி தான் சாம்பவி ஸ்திதி. இப்போ 3 சாம்பவி பார்த்துட்டோம். என்ன? சாம்பவிங்கிறது சம்புவினுடைய மனைவி. அது ஒரு பக்கம் தனியா வச்சிருங்க, அது ஒரு ஒன் மீனிங். ஓகே, அடுத்தது சாம்பவி வித்யா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, சாம்பவி முத்ரைய பிரயோகம் பண்ற வித்யை சாம்பவி வித்யை. அந்த சாம்பவி வித்யினால சாம்பவி முத்ரைய பிரயோகம் பண்ணி நம்ம என்ன அடையிறோம்? சாம்பவி ஸ்திதி. சாம்பவி வித்யா, சாம்பவி முத்ரா, சாம்பவி ஸ்திதி. சாம்பவி ஸ்திதிங்கிறது என்னது?
சிவன் பார்வதியோட ஐக்கியமானது. ஓகே, அப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஓகே, அப்ப அந்த சாம்பவி வித்யா, சாம்பவி முத்ரை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நம்மளுடைய ரெண்டு அந்த ஐ பால்ஸ் இருக்குல்ல, அந்த ஐ பால்ஸ வந்து இதெல்லாம் பிராக்டிஸ், நான் சும்மா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்படி இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ண வேண்டாம், நானும் பண்ணது கிடையாது. அந்த ஐ பால்ஸ வந்து அப்படி மேல் நோக்கி புருவத்தை பார்க்கணும். புருவத்தை பார்த்து திஸ் கேன் பி டன் எய்தர் வித் ஐஸ் க்ளோஸ்ட் ஆர் ஐஸ் ஓபன். கண்ணை மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் பிராணாயாமா பண்ணுனாலே கண்ணை திறந்துடும். டிஸ்ட்ராக்ஷன். ஓகே, அப்போ இத கண்ணை திறந்துட்டும் பண்ணலாம், கண்ணை மூடிட்டும் பண்ணலாங்கிறது. ஐ பால்ஸை மேல கொண்டு போறதுங்கிறது நமக்கு எப்ப தெரியும்னா கண்ணை திறந்துட்டு பண்றச்சே தான் தெரியும். பட் நல்ல பிராக்டிஸ் இருக்கிறவா, ஒழுங்கா பண்றவா என்ன பண்ணுவா, கண்ணை மூடின்னு ட்ரை பண்ணுவோம், இந்த சாம்பவி முத்திரையை பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்ப என்ன, அந்த 2 ஐ பால்ஸையும் இந்த விழியோரம் கொண்டு வந்து மேல் நோக்கி நம்ம புருவங்களை பார்த்து தியானம் பண்ணணும். பாசிபிளா எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்ணதில்லை. ஓகே, நிறைய நிறைய இடத்துல நிறைய ரொம்ப ஒரு ஹைலி ரெக்கக்னைஸ்ட் யோகா இன்ஸ்டிடியூட்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்க சிவானந்தா யோகாசிரமம், அந்த மாதிரி ஆசிரமத்துல எல்லாம், யோகாசிரமத்துல எல்லாம் வந்து இத வந்து சொல்லி கொடுக்குறோம். பட் இத பண்றதுக்கும் பேசிக்கா எத்தனையோ விஷயங்களை முடிச்சிருக்கணும், அப்பதான் இதை பண்ண முடியும். ஓகே, சோ இதை நம்ம செல்ஃபா பிராக்டிஸ் பண்றதுங்கிறது வேண்டாத வேலை. இன்ஸ்டெட் கண்ணை திறந்துட்டோ கண்ணை மூடிண்டோ அம்பாளை தியானம் பண்ணும். ஓகே, இது புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்போ அந்த சாம்பவி முத்ரைங்கிறது என்னது, கண்களினுடைய அந்த ஐ பால்ஸ ஓரமா வச்சு மேல் நோக்கி புருவங்களை பார்க்கணும். ஏன்னா அந்த புருவத்துலதான் ஆக்ஞா சக்கரம் இருக்கு. அந்த ஆக்ஞா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்காக வேண்டி இந்த சாம்பவி முத்ரைய நம்ம பிரயோகம் பண்றோம். சோ அந்த சாம்பவிங்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரியா, இந்த சாம்பவி இப்போ அடுத்த சாம்பவி அப்படிங்கிற நாமாவுக்கு அடுத்த மீனிங் 2 பார்த்தோம். ஒண்ணு சாம்பவியினுடைய மனைவி சாம்பவி, அடுத்தது யோக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற சாம்பவி முத்ராவை குறிக்கக்கூடிய இந்த சாம்பவி. 3வது என்ன அப்படின்னு பார்த்தேன்னாக்க, சாம்பவி அப்படிங்கிறது ஒரு 8 வயசு பெண் குழந்தை, கன்னியா குழந்தை. சரியா, நவராத்திரி போதெல்லாம் வந்து நம்ம வந்து கன்னியா பூஜை எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. நம்ம சாதாரணமா துர்கா லட்சுமி சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு 3 கன்னியா பொண்ணுங்களை வச்சு பண்ணுவோம். இல்லைன்னாக்க நவராத்திரி அப்படிங்கறதுனால 9 கன்னியா குழந்தைகள் வச்சுன்னு பண்ணுவோம். பட் தேவி பாகவதத்துல இந்த கன்னியா பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் ரொம்ப டீட்டெயில்டா பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அந்தந்த நாளைக்கு எப்பேற்பட்ட ஸ்வரூபத்தை கொண்ட அம்பாள கன்னியா குழந்தையின் வடிவத்துல ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி கன்யா இஸ் சாம்பவி, who is an 8 years old child. 8 வயசு பாலேவா இருக்கிறவ தான் சாம்பவி. சரியா, சோ அந்த தேவி பாகவதத்துல கன்யா பூஜையினுடைய ப்ரொசீஜர்லாம் என்னங்கிறதுக்குள்ளலாம் நம்ம இப்ப போகல. அந்த சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்ல சாம்பவிங்கிறவ 8 வயசு குழந்தையா இருக்கக்கூடியவள். சோ இப்பேற்பட்ட இந்த சாம்பவிய வந்து எவன் ஒருவன் உபாசனை பண்றானோ அவனுக்கு சர்வ ஐஸ்வர்யங்களும் கிட்டும் அப்படிங்கிறது சத்தியம். அதே மாதிரி இந்த சாம்பவி முத்ரா வச்சுண்டு ஆக்ஞா சக்கரத்துல எந்த ஒரு யோகியானவன் அந்த சாம்பவி ஸ்திதியை போய் அடையறானோ அவனுக்கு மனசுல எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாத, மனசு சஞ்சலம் அடையாத, டிப்ரெஸ் ஆகாத ஒரு நிலைமைக்கு போய் சேரலாம். ஓகே, அவ்வளோ பவர்ஃபுல்லானது இந்த சாம்பவி முத்ரை. ஓகே, சோ சாம்பவிங்கிறதுக்கு இத்தனை அர்த்தங்கள் இருக்கு. சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க சாரதா ராத்யா. சாரதா ராத்யாக்கு என்னது, சாரதா ஆராத்யா, சாரதையினால் ஆராதிக்கப்பட்டவள் ஒரு மீனிங். அடுத்தது
சரத்கால நவராத்திரியில், சரத்காலத்துல தான் அந்த நவராத்திரி வருது. அப்ப அந்த சரத்காலத்தில் ஆராதிக்கப்படுபவள், ரெண்டு மீனிங் பார்த்தோம். இப்போ முதல் மீனிங்ல வந்து சாரதையினால் பூஜிக்கப்படுபவள், ஆராதிக்கப்படுபவள் அப்படிங்கறச்சே, சாரதாங்கிறவ யாரு? சரஸ்வதி தேவியினுடைய ஒரு வடிவம். ஓகேவா? அந்த சரஸ்வதி தேவியால் ஆராதிக்கப்பட்டவள் சாரதாராத்யா. இங்க இன்னும் ஒரு, இந்த சாரதாலியே அதாவது சரஸ்வதி தேவியினால் ஆராதிக்கப்படுறவ அப்படிங்கறதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணதே யாரு அப்படின்னு கேட்டா வாக்தேவிகள். கரெக்டா? ஆரம்பத்துல பார்த்தோம், வாக்தேவிகள் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அப்போ அந்த வாக்தேவிகள் அனுகிரகம் பண்ணியிருக்கான்னா என்ன அர்த்தம்? அவ தூய்மையான, பரிசுத்தமான, சத்தியமான வாக்கின் வடிவம். அண்ட் அம்பாளினுடைய 1000 நாமாக்களை சொல்லியிருக்கான்னா அப்ப அவளுக்கு எப்பேற்பட்ட ஞானம் இருக்கும். அப்ப அவ யாரு? அந்த வாக்தேவிகள் யாரு? ஞானத்தின் வடிவமாக, பரிசுத்தமான வாக்கின் வடிவமாக இருப்பவர்கள் தான் அந்த வாக்தேவிகள். அவ அவ சாரதாவின் வடிவமா இருக்கா. அவளால பூஜிக்கப்பட்டவள் சாரதா ராத்யா. சாரதாங்கிறது சரஸ்வதி தேவியும் குறிக்கிறது, லலிதா சகஸ்ரநாமத்தை அனுகிரகம் பண்ண அந்த வாக்தேவிகளையும் குறிக்கிறது. இது பார்த்தோம். அடுத்தது சரத்காலத்தில் ஆராதிக்கப்படுபவள், சரத்கால நவராத்திரியின் பொழுது ஆராதிக்கப்படுபவள் அப்படிங்கறச்சே, ஏன் சரத்காலத்துல அம்பாள் ஆராதனம் பண்றோம் அப்படின்னு கேட்டாக்க, சரத்காலத்துக்கு முன்னாடி வந்து மழைக்காலம், வருஷ ரித்து. சரியா? அந்த மழைக்காலத்துல இந்த பூமி என்ன ஆயிடுறதுன்னு கேட்டா, அப்படியே சேரும் சகதியுமா ரொம்ப சாஃப்டா கொதன்னு ஒரு கிரிப் இல்லாத இருக்கும், பிடிமானம் இல்லாத இருக்கும். அப்ப இது எப்பேற்பட்ட ஒரு நிலைமைய, ஒரு ஒரு குணத்தை ரெஃபர் பண்றது அப்படின்னு கேட்டா, ரஜோகுணத்தை ரெஃபர் பண்றது. சேரும் சகதியுமா ஒரு கலவரத்தோட, பிடிமானம் இல்லாத, அப்படியே ஒரு எப்பொழுதும் ஒரு அவுட்ரேஜியஸா இருக்கிறது, அது ரஜோகுணம். அப்போ பக்தி பண்றதுக்கு அந்த ரஜோகுணம் உதவு போறதா? கிடையாது. அப்போ அந்த மழைக்காலம் முடிஞ்சதும் மனசுல சத்வகுணத்தை டெவலப் பண்ணிட்டாதான் பக்தி பண்ண முடியும். மழைக்காலம் முடிஞ்சதும் சரத்காலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, அந்த சரத்காலத்துல பூமியானது ஹார்ட் ஆயிடும். இந்த சொதன்னு வழுக்கிண்டு போற இதெல்லாம் இல்லாத நல்ல ஒரு கிரிப்போட அப்படியே திடமா இருக்கும். ஓகே, திடமா இருக்கிறது என்ன, எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டாக்க, சத்வகுணத்தை குறிக்கிறது. சத்வகுணம் மனசுல இருந்தா தான் என்ன ஆகும்? பக்தி பண்ண முடியும். அப்போ அந்த பக்தி பண்றதுக்கான சத்வகுணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு சிச்சுவேஷன் எப்ப கிடைக்கும்னா சரத்காலத்துல கிடைக்கும். அந்த சரத்காலத்துல நம்ம மனசு சத்வகுணத்தோட இருக்கிறப்போ என்ன என்ன ஆறுது? பக்தி பண்றோம். அப்போ அவளை ஆராதனை பண்றோம். ஓகேவா? சோ இந்த சாரதா ராத்யாங்கிறது சரத்காலத்தையும் குறிக்கிறது. சரத்காலத்துல ஆராதிக்கப்படுபவள் சாரதா ராத்யா, சாரதா ஆராத்யா. சோ 3 மீனிங் பார்த்துட்டோம். என்ன? சரஸ்வதி தேவியினால் ஆராதிக்கப்படுபவள், லலிதா சகஸ்ரநாமத்தை அனுகிரகம் பண்ண வாக்தேவிகளால் ஆராதிக்கப்படுபவள், சரத்காலத்தில் ஆராதிக்கப்படுபவள். அதுதான் சாரதா ராத்யா. அடுத்தது அப்புறம் சாரதா அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரசன்னமான ஒரு பாவனையும் ஒரு அர்த்தம் சேரும். சரியா? பிரசன்னமா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது வேற. பிரசன்னம்ங்கிறச்சே மனசு அப்படியே மெல்ட் ஆகி லைட்டா ஃபீல் பண்ணணும், பிரசன்னமா இருக்கிறது. ஓகே, அப்போ அந்த சாரதாங்கிறதுக்கு இதுவும் ஒரு அர்த்தம், பிரசன்னமான ஒரு மனோபாவத்தை கொடுக்கிறவ சாரதா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ எகெயின் இங்கேயும் வந்து அந்த அந்த சரத்காலத்துல நம்ம வந்து எப்பேற்பட்ட ஒரு மனோபாவத்தை அடையிறோம்? சத்வகுணத்தோட இருக்கிற ஒரு மனோநிலை அடைகிறோம். அதுக்கு பேரு சாரதா ஸ்திதி. எப்படி சாம்பவி ஸ்திதின்னு பார்த்தோமோ, சாரதா ஸ்திதி, இதுக்கு சாரதா ஸ்திதின்னு பேர். ஓகேவா? அடுத்தது ஷர்வாணி.
ஷர்வாணி அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் திருப்பியும் சொல்றேன். ஷர்வ ஷர்வனின் துணைவி ஷர்வாணி. அந்த ஷர்வன் யாருன்னு கேட்டாக்க, பஞ்சபூத அவதாரங்களில் பூமியை குறிக்கப்படுபவன், பூமியாக பார்க்கப்படுபவன் ஷர்வன். அந்த ஷர்வனுடைய துணைவி ஷர்வாணி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஷர்மதாயினி. ஷர்மதாயினி அப்படிங்கறச்சு நிறைவான ஆனந்தத்தை அளிப்பவள். ஷீ ஹூ கன்ஃபர்ஸ் கம்ப்ளீட் ஹாப்பினஸ். ஓகே, நிறைவான ஆனந்தம். நமக்கு கிடைக்கிற ஆனந்தம்லாம் எப்போதும் இன்கம்ப்ளீட் தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்போம், பண்ணுவோம், ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அது கொஞ்ச நாளி தான் இருக்கும், முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு மனசு வந்து அப்படியே அரிக்கும். அதை பண்ணிட்டோம், அதுல ஆனந்தம் ஆகும். ஸோ நம்ம தினந்தோறும் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கிறது என்னது? டெம்பரரி ஹாப்பினஸ், கம்ப்ளீட் ஹாப்பினஸ் கிடையாது. ஓகே, அதுலயும் ஏதோ ஒன்று ஒரு குறை இருந்துட்டே இருக்கும். நிறைவான ஆனந்தத்தை அளிப்பவள் ஷர்மதாயினி. அந்த நிறைவான ஆனந்தம்ங்கிறது என்னது? பர்மனண்டான ஒரு ஆனந்தம், கம்ப்ளீட்டா இருக்கிறது, ஹோல்சம் ஹாப்பினஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஷர்ம அப்படின்னாக்க சுகம். சோ சுகத்தை அளிப்பவள் ஷர்மதாயினி. சுகம் அப்படிங்கிறது இங்க என்ன? இட் டஸ் நாட் மீன் இந்திரிய சுகங்கள், உடம்பால அனுபவிக்கிற சுகம் கிடையாது. ஓகேவா? ஞானத்தால அனுபவிக்கிற சுகம் தான் உண்மையான சுகம். அப்பேற்பட்ட சுகத்தை கொடுப்பவள் ஷர்மதாயினி. ஓகேவா? சோ இதோட 42வது பேராகிராஃபுடைய விசேஷ அர்த்தங்கள் முடியறது. அடுத்தது 43வது பேராகிராஃப நம்ம அடுத்த கிளாஸ் பண்ணலாம். சரியா? நான் திருப்பி கண்டினியூ பண்ணலைன்னா ஆரம்பிச்சா முடிக்க முடியாது. தொண்டையும் கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரெயின் ஆகுது, கண்டினியூஸா சொல்ல முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னாக்க 43வது பேராகிராஃப அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சு அப்படியே விசேஷார்த்தங்களை கண்டினியூ பண்ணலாம். சரி? ஸோ தேங்க்யூ. மை அப்பாலஜிஸ், கம்ப்ளீட் பண்ண முடியல இன்னைக்கு கிளாஸை. வாய்ஸ் இஸ் ரியலி பேட். ஸோ அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரி, இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि, श्रीमन्नारायणायेति समर्पयामि.